ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக். இது இட்லி மாவு அவல் வச்சு நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது போல் செய்து கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப்பு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றி 2 முறை அலசிக்கலாம். அலசிட்டேன். இதில் உள்ள தண்ணியை நல்லா வடிகட்டிக்கோங்க. இதில் 2 கரண்டி அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சிடலாம். இது 5 நிமிஷத்துலேயே நல்லா ஊறி சாஃப்டாக வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இது கூட சேர்க்கறதுக்கு அதிகம் புளிப்பு இல்லாத இட்லி மாவு 1 கப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 1 கத்து கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாவையும் சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய கேரட்டை தோல் சீவிட்டு இது போல் துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை இது போல் லைட்டாக கையில் வச்சு தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருப்போம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கிறது மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் அது மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம கலந்தது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போது இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கலந்து வச்சுருந்த மாவுலேருந்து இது போல் கையை நல்லா நனைச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெயில் 4-5ன்னு சேர்த்துட்டு இதை உடனே திருப்பி விட வேண்டாம், 1 நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம். இப்போது ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாயிடுச்சு, இதை திருப்பி விட்டுக்கிறேன். மாவை சேர்த்த உடனே நம்ம திருப்பி விடும்போது உடஞ்சிரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால உதிர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் 1 நிமிஷம் வேக விட்டு இது போல் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போது 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இது எண்ணெயிலேருந்து நல்லா வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம். இது போலவே மீதி இருக்கிற மாவுலையும் போண்டா செய்துக்கலாம். இப்போது இதுவுமே ரெடி ஆகிடுச்சு. இது எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கேரட்டு வெங்காயம்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம், நல்லா சுவையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்தாச்சு. இது டீ கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் செய்தீங்கன்னா உடனே சாப்பிட்டு தட்டு காலியாகிடும். நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.